Hi friends, welcome to Parpam Nayim channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெசிபீஸ் vlog தான் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஒன் டே ரொட்டீன்ல ஈவினிங் டு நைட் ரொட்டீன் vlogல என்னென்ன ரெசிபீஸ் வந்து நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ லாக்டவுன் பீரியடில் லேடிஸ்க்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனில் நிறைய பேர் இருப்போம். ஏன்னா கிட்டத்தட்ட 1 இயர் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டிலேயே இருந்துட்டோம். ஸோ இனி எத்தனை டேஸ் நம்ம வீட்டில் இருக்க போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அவங்கவுங்க ஃபேமிலியோட இம்யூனிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது அந்த வீட்டோட லேடிஸ் கையில் தான் இருக்குது. ஸோ அந்த பாசிட்டிவ் தாட்டோட நம்ம மூவ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா டிப்ரெஷன் ஈஸியாக டென்ஷன்லேருந்து நம்ம ரெக்கவர் ஆகி வரலாம். ஸோ இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் 1 இயராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்க் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ டேஸ்டியான ஆனியன் பக்கோடா நம்ம வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து 3 பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வந்து எடுத்திருக்கேன். அதை நீள்வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், காரத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து காரத்தூள், பச்சை மிளகாய் வந்து கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உரைப்பு நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெருங்காயத்தூள் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல டைஜஷனுக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ இதில் வந்து 1 கப் கடலை மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்துக்கு 1 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கப்போட அளவு மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 120 கிராம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று போல் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம ஒன்று போல் சேர்த்து பிசைஞ்சுக்கணும். நிறைய தண்ணி தெளிச்சிடக்கூடாது. நிறைய தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பொரிக்கும் போது ரொம்ப எண்ணெயாக இருக்கிற மாதிரி இருக்கும். டேஸ்டியான ஆனியன் பக்கோடா ரெசிபி இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்னோடய ஒர்க் வந்து டீ போடுறது தான். ஸோ டீயில் வந்து இஞ்சி ப்ளஸ் ஏலக்காய். கண்டிப்பாக இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் இஞ்சி போட்டு டீ போடுங்க. நார்மலாக டீ குடிக்கிறத விட இஞ்சி போட்டு நம்ம டீ குடிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ டீ குடிச்சிட்டு நம்ம கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கடுத்து மெயினான நம்மளோட வேலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாமி கும்பிட்றது தான். ஸோ வீட்டில் 6 o'clock ஆச்சுன்னா விளக்கேற்றி நம்ம வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவோம். நல்ல ஒரு மெடிடேஷன் மாதிரி இருக்கும், நமக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நான் டீ செய்யும் போதே நைட்டு டிஃபனுக்கு என்ன மாதிரி நம்ம டிஃபன் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து பிளான் பண்ணிடுவேன். ஸோ அப்போ வந்து நான் சரி சப்பாத்தி பண்ணலாம்னு சொல்லிட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து குருமா ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன பீஸ் பட்டைத்துண்டு, ஏலக்காய், கிராம்பு இதை வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு பச்சை மிளகாயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் உரைப்புக்கு. இதில் 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறேன்னா காலிஃப்ளவர் மசாலா ரெசிபி மாதிரி பண்ண போகிறோம் சப்பாத்திக்கு சைடிஷாக. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம. ஸோ இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் லைட்டாக தட்டி நான் இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நமக்கு வந்து 2 வெங்காயம் சேர்த்துருக்கனால இதில் 2 தக்காளி சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வதங்குற அளவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு, மஞ்சள் தூள், காரத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரம் மசாலா தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். ஸோ
ஸோ இதெல்லாம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவரை நல்லா நம்ம வந்து கொதிக்கிற வெந்நீரில் நம்ம மஞ்சள் தூள், உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருவோம். ஸோ கொதிக்க வச்சுட்டு நல்லா ஒரு பாயில் கொடுக்கணும். அது நல்லா காலிஃப்ளவர் வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும். நல்லா வேக வச்சிடலாம். அப்படின்னா தான் அந்த குருமாவோட நம்ம சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் நல்லா வந்து பாயில் பண்ண வச்சிடலாம். ஸோ பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இந்த தக்காளி வெங்காய மசாலாவோட சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ். இதில் ஒரு ஸ்பூன் அளவு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதில் இந்த மசாலாவில் நம்ம இதை கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துடலாம். ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபைனலாக இதில் கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்க வேண்டியதான். ஸோ இந்த குருமா வந்து சப்பாத்திக்கு செம்ம காம்பினேஷன் இருக்கும். நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த காலிஃப்ளவர் குருமா ரெசிபி வந்து எல்லா டிஃபன் ஐட்டத்துக்குமே வந்து நல்ல ஒரு டேஸ்டான சைடிஷாக இருக்கும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்க் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரிங்க் செய்கிறதுக்கு நான் ஒரு 1.25 சொம்பு அளவு நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கலாம். இதில் அரை மூடி எலுமிச்சம்பழம் வந்து ஜூஸ் எடுத்து பிழிஞ்சிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். ஒரு சின்ன பீஸ் பட்டை துண்டு, 2 கிராம்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு எடுத்து அதை பொடிச்சு இதில் சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு, அதை அப்படி தொலியோடையே நம்ம இடித்து நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து 2 வெத்தலை கிள்ளி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், இஞ்சி, சின்ன பீஸ் இஞ்சி வந்து தட்டி இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்துப்பு, இதில் வந்து இந்துப்பு நம்ம நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்துப்பு இதில் சேர்க்க போகிறோம். ஸோ இந்த புகையை வந்து நம்ம இப்போ உள்ளே இழுக்கணும். இது எல்லாரும் குடிக்கணும் அப்படிங்கிறதுனால நம்மளால வந்து டைரெக்டாக நம்ம வந்து ஆவி பிடிக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி நம்மள்ட்ட புனல் இருந்ததுன்னா இந்த மாதிரி செய்யலாம். சப்போஸ் புனல் இல்லைன்னா இந்த மாதிரி பேப்பர் மூலமாக நம்ம உள்ளே இழுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. இந்த புகை வந்து நம்ம உள்ளே போகும்போது நமக்கு தொண்டை வலி எதுனா கூட நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய தொண்டை வலி கூட நமக்கு சரி செய்யும். ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம கிளாஸில் விட்டு நம்ம எப்போனாலும் குடிச்சிக்கலாம் இந்த ட்ரிங்க்கு. ஸோ இது வந்து நைட் டைம் தான் குடிக்கணும்னு அப்படின்னு இல்லை. நம்ம மார்னிங் டைம் குடிச்சிக்கலாம், இல்லை ஆஃபீஸ் போகும்போது குடிச்சிக்கலாம், ஆஃபீஸ் போயிட்டு வந்து குடிச்சிக்கலாம். ஸோ நம்மளோட சௌகரியப்படி எப்போனாலும் இதை குடிச்சிக்கலாம் இந்த ட்ரிங்க். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்க். இந்த வீடியோவில் ஈவினிங் வ்ளாக் ரெசிபீஸ்லாம் வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தனா மறக்காமல் பரப்பணும் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.